வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற ஒரு தொடர் நிகழ்வில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த காந்த தத்துவம் என்பது எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்பதை ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது, அந்த தன்னிருக்க ஆற்றல் என்பது இந்த இயக்க பிரபஞ்சத்தில் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக செயல்பட்டு, அந்த ஆற்றல், அந்த தன்னிருக்கம் என்ற ஆற்றல் அதுவே மீண்டும் கொள்ளும் ஆற்றலாக வந்த அந்த ஆற்றல் தள்ளும் ஆற்றலாகவும் மாறுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லா இயக்கங்களும். இந்த அலை இயக்கம் என்று இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே, இந்த அலை இயக்கம் என்பதும் எதன் அடிப்படையை கொண்டதாக இருக்கிறது என்று பார்த்தால், அந்த விலக்கும் ஆற்றல் தள்ளும் ஆற்றல் என்று சொல்லுகிறோமே, அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அலை இயக்கம் என்பதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த விலக்கும் ஆற்றல் என்பது விசை என்று இன்றைக்கு விஞ்ஞானம், பௌதீகம் கூறிக்கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு மின் விசிறி சுற்றுது, அதிலிருந்து ஒரு விசை வருகிறது, அது காற்றை தள்ளுகிறது. இது விஞ்ஞானம், ஃபிசிக்ஸில் இதை விசை என்று சொல்வார்கள். இந்த விசை என்று ஒன்று வருகிறதே, எது இந்த விசையாக வருகிறது என்று அவர்களுக்குள்ளாக ஒரு கேள்வியை எழுப்பினார்கள் என்று சொன்னால், அதற்கு அவர்களுக்கு சரியான விடை கிடைக்கிறதோ இல்லையோ என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் நமது தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் இதற்கு முழுமையான ஒரு புரிதலை நமக்கு கொடுக்கிறது. வேதாத்திரிய ஞானம் பெற்றவர்கள் இதை முழுமையாக உணர்ந்து கொள்ளலாம். அதாவது அந்த வெளியில் வரக்கூடிய விசை என்பது தள்ளும் ஆற்றல், அதுதான் விசையாக வெளியில் வரும். அது எது என்ன, அந்த கொள்ளும் ஆற்றல் தான் தள்ளும் ஆற்றலாக வருகிறது. அப்போ அந்த கொள்ளும் ஆற்றல் இல்லாமல் தள்ளும் ஆற்றல் என்பது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போது ஒரு மையத்திலிருந்து ஒரு தள்ளும் விசை வருகிறது என்று சொன்னால், அந்த மையத்துக்கு ஏதோ ஒன்று வந்து கொண்டிருந்தால் தானே இங்கே வரும். இப்போது சாதாரணமாக வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், காசு கொடுக்குறாங்க. பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும், காசு கொடுக்குறாங்க. செலவு பண்ணுறாங்க. பலசர கடைக்கு காசு கொடுக்குறாங்க. இப்போ இது எல்லாமே குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா செலவும் பண்ணுறாங்க. எங்கேருந்து பண்ணுறாங்க, எப்படி வருது, எப்படி பண்ணுறாங்க? அவங்க பீரோலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. இப்போது இது விலக்கும் ஆற்றல், தள்ளும் ஆற்றல் அது வந்து கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பீரோவுக்கு அந்த பணம் ஏதோ ஒரு வகையில் வந்தால்தானே இங்கே செலவு செய்ய முடியும். அப்போ அங்கே பீரோவுக்கு எங்கேருந்து வருது? மாதம் 1ஆம் தேதி சம்பளம் வருது. அந்த சம்பளம் வர்றதை கொள்ளும் ஆற்றல்னு வச்சுக்கோங்க, செலவு பண்ணுறதை தள்ளும் ஆற்றல்னு வச்சுக்கோங்க. கொள்ளும் ஆற்றல் இல்லாமல் தள்ளும் ஆற்றல் வேலை செய்யுமா? இயலவே இயலாது. இந்த புரிதல் நமக்கு வேணும். இப்போ இது சாதாரணமாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த காந்த தத்துவத்தில் ஒரு முக்கியமான இடம் என்பது
அந்த கொள்ளுமாற்றல் என்பது தான் தள்ளுமாற்றல். இரண்டும் வேறல்ல. இப்போ பாருங்கள், இந்த காந்த தத்துவத்திலேயே ஒரு அத்வைத தத்துவம் இருக்குது பாருங்கள். நம்ம என்ன சொல்லுவோம், இயக்கமாக இருப்பதும் இருப்பாக இருப்பதும் இரண்டும் வேறல்ல என்பது அத்வைதம். இயங்காத சுத்தவெளி, இயங்குகின்ற சக்தி, அந்த இயங்காத சுத்தவெளி தான் இயங்குகிறது. அதனால தான் நம்ம என்ன அதை தன்மாற்றம் என்று சொல்கிறப்ப என்ன பண்ணோம், அதுவே தான் இதுவாக இருக்கிறது. அப்போ இரண்டும் வேறல்ல என்று நம்ம அங்கேயே சொல்கிறோம். அங்கே ஒரு அத்வைத தத்துவம். இங்கே காந்த தத்துவத்துக்குள்ளாக ஒரு அத்வைத தத்துவம் என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது இந்த இடம்தான். எந்த இடம்? கொள்ளுமாற்றல் தள்ளுமாற்றல். கொள்ளுமாற்றல் வேறு, தள்ளுமாற்றல் வேறு அல்ல. இரண்டும் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான். இப்போ இந்த வார்த்தைகளில் கூட இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்வதை விட இரண்டும் வேறல்ல என்பது தான் சரியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அத்வைதம் என்பதில் இரண்டும் வேறல்ல என்ற வார்த்தை தான் சரியாக பொருந்தும். சரி, அப்போ அந்த தன்னிருக்கம் என்ற சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் மையத்தில் கொள்ளுமாற்றலாக வருகிறது. அது அந்த இடத்தை கடந்து செல்ல முடியாமல் அதுவே மீண்டும் தள்ளுமாற்றலாக வருகிறது. இதைத்தான் விசை என்று பௌதீகத்தில் நாம் சொல்லுகிறோம். சரி, அப்போ அப்படி வரக்கூடியதில் இதை அடிப்படையாக கொண்டு தான் எல்லா அலை இயக்கங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம அதாவது இன்றைக்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு எண்ணம் என்று சொன்னால் கூட அதுவும் ஒரு அலை தானே. அப்போ அந்த அலை என்பதிலும் இதே அந்த கொள்ளும் ஆற்றல் தள்ளும் ஆற்றல் என்ற அடிப்படையில் தான் இது வேலை செய்யும். இப்போது இந்த கொள்ளுமாற்றல் என்று ஈர்ப்பு ஆற்றல் என்று சொல்லுகிற அந்த ஈர்ப்பு ஆற்றல் இல்லை என்று சொன்னால் இந்த தள்ளும் ஆற்றல் வராது. இப்போது நம்ம ஒரு சிந்தனை செய்து பார்ப்போம். இந்த ஒரு தாவரம் வருகிறது, ஒரு செடி மரமாகிறது. அந்த மரம் என்பதைத்தான் அந்த மரத்தினுடைய உடல் என்று சொல்லுகிறோம். இந்த மரம் என்று சொல்லக்கூடிய அந்த கிளை இலை இவ்வளவு பெரிய மரம் வந்ததே, இதை இங்கு உருவாக்கியது யார் என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். இந்த மரத்தை உருவாக்கியது யார் அப்படின்னு கேட்டால் நம்ம மொட்டையான சொல்லிடுறோம், இறைவன் என்று சொல்லிவிடுகிறோம். இப்போ அதே போல் ஒரு மனிதனுடைய உடல், இப்போது கை கால் மூஞ்சி உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள், கல்லீரல் மண்ணீரல் இருதயம்னு எத்தனை உறுப்புகள், மிக ஆச்சரியப்படக்கூடிய இந்த உடலின் அமைப்பு. சாதாரணமாக நம்ம 1.5 வருஷத்தில் மெடிக்கல் காலேஜில் 1.5 வருஷத்தில் அனாட்டமின்னு படிச்சிடுறாங்க. ஆனால் அந்த அனாட்டமியை படிக்கிறவங்க அதை படிப்பாக படிப்பதை விட அதனுடைய ஆச்சரியமான அந்த உண்மையை தெரிந்து படிக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறி. அப்படி படிக்கணும். இந்த ஒவ்வொரு உறுப்பும் அனாட்டமி படிச்சுட்டு அடுத்து பிசியாலஜி படிக்கிறாங்க பாருங்கள். அந்த ஒவ்வொரு உறுப்பினுடைய செயல்பாடுகளை படிக்கிறாங்க பாருங்கள். இவங்க படிச்சுட்டு டாக்டராக வந்துடுறாங்க. இதெல்லாம் எப்படி ஒரு அற்புதம்! இது இந்த உடல், இந்த உறுப்புகள் உருவாக்கியது மனிதன் இல்லை, இது யார் உருவாக்கியது என்று அங்கே அந்த மெடிக்கல் காலேஜில் ஒரு கொஸ்டின் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்படி ஒரு கொஸ்டினை அந்த மாணவர்கள் கேட்பதில்லை. கேட்டாலும் ஆசிரியர் சொல்லுவாரான்னு தெரியாது. கேட்க வேண்டும். அதே போல் அந்த ஒவ்வொரு உறுப்பினுடைய இயக்கம், அந்த இயக்கத்தில் வரும்போது அலை இயக்கம்
முழுக்க முழுக்க அலை இயக்கம், அந்த இயக்க ஒழுங்கு, இதெல்லாம் நம்ம வேதாத்திரிய காந்த தத்துவத்துக்குள்ளாக புதைந்து கிடைக்கிறது. நீ இப்போ எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு உறுப்பினுடைய இயக்க ஒழுங்கு, அறிவு, வடிவம், குணம், இயக்க ஒழுங்கு எத்தனை தடவை பார்த்துருக்கோம். அப்போ இந்த உடலை உருவாக்கியது யார்? இந்த ஒரு மரத்தினுடைய உடலை உருவாக்கியது யார்? ஒரு விலங்கினுடைய உடலை உருவாக்கியது யார்? எது யாருன்னு கேட்டால் கூட அது பெயர் சொல்லாக போய்விடுகிறது. எது உருவாக்கியது என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்தால் என்ன பதில் வரும் தெரியுங்களா? அந்த தன்னிருக்க ஆற்றல் என்ற சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருக்கிறது அல்லவா, அதுதான் இந்த உடலை உருவாக்கியது. அப்போ அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக தன்னிருக்க ஆற்றலாக இருப்பது எது அப்படின்னு கேட்டால், மகரிஷியினுடைய தெளிவான விளக்கம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். வேதாத்திரிய சீடர்கள் அனைவருக்கும் தெரியும். என்ன? இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். நாம் இப்போ இதை கூட நம்ம காந்த தத்துவத்தில் தெளிவாக எப்படி படிச்சிருக்கோம்? இறைவழி இறைவழியாக மட்டும் இருக்கும் பொழுது தன்னிருக்க ஆற்றல் மட்டுமே, அது இயக்கம் என்று வந்தவுடன் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாகவும் அதுவே செயல்படுகிறது. இப்போ தன்னிருக்க ஆற்றலும் சூழ்ந்தழுத்த ஆற்றலும் வேறு வேறையா? இல்லை, தன்னிருக்க ஆற்றல் தான் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். நீங்கள் பெரிஃபெரியில் பார்த்தீங்கன்னா சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் போல் தெரியும், உள்ளே பார்த்தோம்னா தன்னிருக்க ஆற்றல் போல் தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்று சொல்லக்கூடியது தான் என்ன பண்ணுது? அந்த கருவின் மையத்துக்குள்ளாக கொள்ளும் ஆற்றலாக வந்து, கருவின் மையத்துக்குள்ளன்னா இப்போ ஒரு தாவரம் என்று எடுத்துக்கொண்டால் விதையின் மையத்தில் அந்த கொள்ளும் ஆற்றல் வந்து அது தள்ளுமாற்றலாக மாறுது பாருங்கள். அந்த கொள்ளுமாற்றலாகிய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் தள்ளும் ஆற்றலாக இந்த தாவரத்தினுடைய அந்த உடலை உருவாக்கியது. அதே போல் இந்த கரு என்று உருவாகிறது அல்லவா, ஒரு மனிதன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு கரு என்று உருவாகிறது. அந்த கரு மையத்திலே அந்த கொள்ளுமாற்றலாகிய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அங்கே கொள்ளுமாற்றலாக வந்து அது தள்ளும் ஆற்றலாக மாறும்போது இந்த உடலை உருவாக்குகிறது. அப்போ இந்த உடலை உருவாக்கியது யார்? எல்லா பேரும் என்ன பண்ணிடுறோம்? இறைவன் அப்படின்னு சொல்லிடுறோம். இறைவன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எந்த இறைவன் குழப்பம் வந்துடும். இந்த உடலை உருவாக்கியது எது என்று கேட்டால் அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் இந்த உடலை உருவாக்கியது. இப்போது நம்ம என்ன தெளிவாக இருக்கணும்னா, அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்பது தான் இறைநிலை. இறைநிலை தான் உருவாக்கியது என்று சொல்வதை காட்டிலும் இந்த இறைநிலை தான் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக இருக்குது. அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் இந்த உடலை உருவாக்கியது இப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருக்கிறது. இறைவன் உருவாக்கினான்னு சொன்னோம்னா அவங்க படைத்தான் என்று சொல்லிவிடுகிறார்கள். அப்போ இந்த அந்த தன்னிருக்க ஆற்றல் விளக்கும் ஆற்றலாக வருவதுதான் இந்த படைப்புகள் அனைத்தும். எல்லாம் அப்படி தான் வருது. உயிரினத்தினுடைய ஓரறிவு முதல் ஆறறிவு வரை இவை எல்லாத்தையும் அப்படி வெளியில் அப்படி கொண்டு வந்தது இந்த கொள்ளுமாற்றலையே தள்ளுமாற்றலாக கொண்டு வந்தது என்ற ஒரு புரிதலை நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்படி வந்த பிறகு அந்த உடல் வந்துருச்சு. அந்த உடல் இயங்குகிறது என்று சொல்லும்போது அங்கே என்னாகும்? அங்கே அறிவு, அலை இயக்கம் எல்லாம் வந்துடும். அப்போ அங்கே வரும்போது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு கொள்ளுமாற்றல் தள்ளுமாற்றல் இருக்கும். ஒரு உடம்புக்கு ஒரு கொள்ளுமாற்றல் தள்ளுமாற்றல் இருப்பது போல் ஒவ்வொரு உறுப்புக்கும் கொள்ளுமாற்றல் தள்ளுமாற்றல் இருக்கும். அப்போ இது எல்லாமே அந்த இறைநிலை அறிவு
அறிவாகிய தெய்வம் அப்படிங்கிறத நாம் ஒரு புரிந்து கொண்டு மேலும் இப்போ இந்த அலை இயக்க தத்துவத்துக்கு போகும்போது இப்போ எண்ணங்கள் என்று தோன்றுகிறதே, இதுவும் ஒரு அலை இயக்கம்தான். எண்ணம் என்பதே ஒரு அலை தானே, மனதின் அலை தானே. இப்போது மனம்தான் எண்ணமா, மனம் எண்ணுகிறதா என்று கேட்டால், மனம் என்பது ஒன்று, இந்த எண்ணம் என்பது அந்த மனதோடு இணைந்து வெளிப்படக்கூடிய தள்ளும் ஆற்றல். அவ்வளோதான், தள்ளும் ஆற்றல். இந்த எண்ணம் என்பதிலும் கொல்லும் ஆற்றலும் இருக்கிறது, தள்ளும் ஆற்றலும் இருக்கிறது. அந்த தள்ளும் ஆற்றல் தான் எண்ணம். கொல்லும் ஆற்றல் என்பது பதிவு. நம்ம இப்போ இந்த கர்மவினை தத்துவத்தில் செயல் விளைவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இந்த செயல் என்பது ஒன்று, விளைவு என்பது ஒன்று. இப்போ இதை ரெண்டை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று கொல்லுமாற்றல், ஒன்று தள்ளுமாற்றல். இப்படி அந்த கொல்லுமாற்றல் தள்ளுமாற்றலாகவே தான் மாறிக்கிட்டே வரும். சரி, அப்போ அந்த எண்ணங்கள் என்பதும் தள்ளும் ஆற்றல். எங்கே இருக்கிறத தள்ளும்? நம்மிடம் இருப்பதை தள்ளும். நமது கர்மயத்தில் என்ன இருக்கிறதோ இருப்பதைத்தான் அது தள்ளும். அங்கே இல்லாமல் எதையும் தள்ள முடியாது. உங்கள் மையத்தில் என்ன இருக்கிறதோ இருப்பதை இந்த கொல்லுமாற்றல் வந்து என்ன பண்ணும்? வெளியில் தள்ளுறப்ப எண்ணமாக வருகிறது. சரி, இப்போது இந்த இடத்துல ஒரு 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 வித்தியாசமான ஒரு புரிதலை, சிந்தனையை நாம் இப்பொழுது செய்வோம். அதாவது சமீபமாக ஒரு தோன்றிய ஒரு சிந்தனை. இதை நாம் சிந்தனைக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் இப்பொழுது வெளிப்படுத்துவோம். அனைவரும் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல எண்ணங்களும் வருகிறது, கெட்ட எண்ணங்களும் வருகிறது. நாம் பொதுவாக நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம இதை தமிழ் ஆனந்த யோகத்தில் மட்டும்தான் நம்ம இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி? என்னிடமிருந்து தோன்றக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் என்னுடையது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். என்னிடமிருந்து தோன்றக்கூடிய நல்ல எண்ணங்கள் அனைத்தும் இறைவனுடையது என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இது நம்ம பொதுவாக நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் கொஞ்ச காலமாக இப்படியே சொல்லிக்கிட்டே வரோம். இது ஏன் அப்படி சொன்னோம்னா, நல்ல எண்ணங்கள் இறைவனுடையது என்று சொல்லும்போது தான் நமக்கு ஒரு அகங்காரம், தன்மணிப்பு என்ற ஒரு நிலைக்கு செல்லாமல் நாம் எப்படி இருக்க முடியும்? நம்ம ஒரு இயல்பான மனிதனாக இருக்க முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதுவே ஒரு தன்மணிப்பாக மாறிவிடும். அதாவது நிறைய பேர் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நல்லதை செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நல்ல எண்ணங்கள் தோன்றி நல்லதை செய்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். நல்ல எண்ணங்களே இறைவனுடையது என்று சொன்னால் நல்ல செயல்கள் இறைவன் செய்தது. அப்போ அதில் நம்ம கிரெடிட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா? நமக்கு ஏதாவது கிரெடிட் இருக்கா? அதனால தான் இஸ்லாமில் என்ன சொல்கிறாங்க? எல்லா புகழும் இறைவனுக்குன்றாங்க. நீங்கள் நல்லது செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறது, அது இறைவனுக்கு சமர்ப்பணம். இதை தான் எல்லா மதத்துலேயுமே சரணாகதி என்று சொல்லுவார்கள். அதை இறைவனிடம் சமர்ப்பணம் செய்து கொள், சமர்ப்பணம் செய்து விடு. நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்க, பசிக்குது சாப்பிட்றீங்க. பசிக்கிறது சாப்பிட்றோங்கிறது எதுக்கு சாப்பிட்றோம்? பசிக்கு சாப்பிட்றத நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இன்றைக்கி சமுதாயத்தில் சாப்பிட்றத நான் சொல்ல, நன்றாக பசி எடுக்கிறது, நாம் சாப்பிடுகிறோம், உணவு சாப்பிடுகிறோம். இந்த உணவு என்பது எதற்காக? அந்த பசி என்ற துன்பத்தை போக்குவதற்காக. அப்போ துன்பத்தை போக்குகிற செயல் என்று சொன்னால் அது என்னது? அது புண்ணியம் தானே, நல்ல செயல் தானே. ஆமாம். அப்போ என்ன சொல்கிறாங்க? உணவு சாப்பிடும்போது கூட இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று சொல்லி சாப்பிட சொல்கிறாங்க.
அதை கூட அந்த இறைவனே நமக்கு கொடுக்கிறான், இறைவன் தான் அதை செய்கிறான், இறைவனுக்கு சமர்ப்பணம். இந்த உணவை கொடுத்தது யார்? நம்ம இங்கே எடுத்து கொடுத்தது வேற, இந்த பூமியில் இந்த உணவை கொடுத்தது யார்? எது அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கி இந்த தாவரங்கள்லாம் வளரலைன்னு சொன்னோம்னா உணவு எப்படி கிடைக்கும்? என்ன சார் தாவரமெல்லாம் இல்லைன்னு சொன்னோம்னா நாங்கள் விலங்குகளையெல்லாம் சாப்பிடுவோம்ல? முடியாது. தாவரங்கள் இல்லைன்னா விலங்குகளுக்கே சாப்பாடு இல்லை. தாவரங்களை உணவாக எடுத்து உடலை வளர்த்தது தான் இந்த விலங்குகள். அப்போ தாவர உணவை மாமிச உணவாக மாற்றி வைத்திருக்கிறது, அதை எடுத்து தான் சாப்பிட்டுருக்கோம். தாவரங்கள் இல்லைன்னு சொன்னோம்னா இது கிடைக்காது உங்களுக்கு. அடிப்படையாக இந்த தாவரங்கள் வளரவில்லை என்று சொன்னால் உணவில்லை. அப்போ அந்த தாவரங்களை கொடுத்தது யார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? அந்த கொள்ளும் ஆற்றலாகிய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், அதுதானே இந்த மரம் செடி இந்த உடலை உருவாக்கியது என்று சொன்னோம். அப்போ அந்த உணவை உருவாக்கியது யார்? இறைவன். இப்போ அது எதுக்காக நம்ம சாப்பிட்றோம்? துன்பத்தை போக்குவதற்காக. அது ஒரு நன்மையான செயல். அப்போ அந்த நன்மையான செயல், அப்போ பசிக்குது சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வருகிறது. நல்ல எண்ணமா? நல்ல எண்ணம். யாருடையது? இறைவனுடையது. அப்போ உணவு சாப்பிட்றது கூட இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று சாப்பிட சொல்கிறாங்க. நீங்கள் இறைவனுக்கு சமர்ப்பணம்னு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவை ஏற்படும் பொழுது தான் சாப்பிடுவீர்கள், தேவை அளவுக்கு தான் சாப்பிடுவீர்கள், தேவையை மீறி சாப்பிட மாட்டீங்க. அப்படி ஆயிரும். அப்போ அந்த இடத்துல இந்த நல்ல எண்ணம் என்பது இறைவனுடையது என்று சொல்லுகிறோம். துன்பம் போக்கும் செயல் அனைத்தும். அதில் நாம் பெருமைப்படுவதற்கோ அதை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கோ அங்கு எந்த இடமும் இல்லை. அவ்வளோதான். நமது பசியை போக்கினாலும் சரி, பிறருடைய பசியை போக்கினாலும் சரி, அது இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று சொல்லி செய்யணும். சரி, இப்போ இதை நம்ம பொதுவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரி, ஆனால் கெட்ட எண்ணங்கள் வரும்பொழுது, கெட்ட எண்ணங்கள் என்பது எது? தேவையை மீறிய செயல். அப்போ தேவையை மீறி எதையாவது செய்யணும்னு எண்ணம் வந்துச்சுன்னா அது கெட்ட எண்ணம். கெட்ட எண்ணம்ங்கிறதே தேவையை மீறுறதெல்லாமே கெட்ட எண்ணம் தான். நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம்? பிறர் துன்பம் கொடுத்தல் என்பது கெட்ட எண்ணம்னு சொல்லுவோம். நீங்கள் தேவையை மீறினீங்கனாலே பிறருக்கு துன்பம் கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இது இந்த அளவுக்கு யாரும் தத்துவத்தில் புரியறதில்லை, அதை சொல்கிறதும் இல்லை. யாருக்காவது துன்பம் கொடுத்தாதான் அப்படின்னு அப்படி இல்லை. நீங்கள் தேவையை மீறி நீங்கள் உணவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அல்லது தேவையை மீறி பொருளை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த தேவை என்பதற்கு இல்லாமல் ஒரு துன்பப்படுகிறாரே, அவரது துன்பத்துக்கு நீங்கள் காரணமாக மாறிவிட்டீர்கள். அப்போ துன்பம் கொடுத்துருக்குறோமா? தேவையை மீறி நாம் எந்த பொருளை தூய்த்தாலும் நாம் எடுத்துக்கொண்டாலும் அது துன்பம் கொடுக்கும் செயல் என்று பார்க்க வேண்டும். என்ன சார் இப்படியெல்லாம் மிரட்டினீங்கன்னா எப்படி சார் வாழ்கிறது அப்படிங்கிற மாதிரி தோணும். இது புரிதலுக்கு எடுத்து, நீங்கள் சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள், சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள். சிந்திக்க வேண்டுமா? இப்படி தான் சிந்திக்கணும், இப்படி சிந்திக்கணும். இப்படி சிந்திச்சா தான் அந்த தேவை மீறுதலில் நாம் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் அளவு முறைக்கு வந்துடுவோம். நம்ம இதை சிந்திக்கவே இல்லை அப்படி சொன்னோம்னா இதில் அளவு முறைக்கே வரமாட்டோம். அப்போ தேவை மீறுதல் என்பதை துன்பம் கொடுக்கும் செயல், துன்பம் கொடுக்கும் எண்ணம். இப்போ எல்லாம் நிறையா சொத்து சேர்க்கணும், என் பிள்ளைக்கு சேர்க்கணும், இது எல்லாமே அப்படி நினைக்கக்கூடிய எண்ணம் எல்லாமே நல்ல எண்ணமாக கெட்ட எண்ணமா? கெட்ட எண்ணம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அது எப்படிங்க? நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு 50 பவுன் போடணும் சேர்க்குறேன், இது நல்ல எண்ணம் தானேங்க. சமுதாயத்தின் பார்வையில்
நீங்கள் நல்ல எண்ணம் என்று வைத்து விட்டீர்கள். ஆனால் இயற்கையின் பார்வையில் இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? நீங்கள் இப்படியே ரொம்ப பேசுகிறதுனால தாங்க இங்கே யாருமே நிற்க மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் பயந்து ஓடி போயிடுறாங்க. ஓட வேண்டாம், கேளுங்க. உடனே நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லலை. இது சிந்தனைக்கு. ஆழமாக சிந்திப்போம், 100% சிந்திப்போம், ஒரு 20% அதை நடைமுறைப்படுத்துவோம். ஏன்னா நம்மளால் முடியாதுன்னு தெரியும். எல்லாருனாலையும் முடியாது, உங்களாலேயும் முடியாது, பேசிக்கிட்டு இருக்க என்னாலையும் முடியாது. ஏன்னா நம்ம காலங்காலமாக பல தலைமுறைகளாக நாம் பழகி வந்த பதிவு இருக்கிறது. அப்போ முடியாதுங்கிறது தெரியும். இருந்தாலும் இந்த அளவுக்கு சிந்திக்கும்போது தான் ஒரு 10%, 20%, 30% என்று அதிலிருந்து நாம் என்ன பண்ணோம், விலக முடியும். அதுக்காக தான் சிந்திக்கிறோம். அப்போ அந்த இடத்துல இயற்கையினுடைய பார்வையில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன வேண்டும்? ஒரு பையன் வேண்டும். 50 பவுன் வேணும்னு இல்லை, 50 பவுன் இருந்தால் தான் கல்யாணமா? 50 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணால் தான் குழந்தை பிறக்குமா? அப்போ 500 பவுன் போட்டு கொடுத்தா நல்லா சிகப்பாக பிறக்கும், 50 பவுன் போட்டால் கருப்பாக பிறக்கும். இப்படி ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. திருமணம் என்பது ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை, ஆணுக்கு பெண் துணை, அவ்வளோதான். இதில் பவுன் இருக்கா, கார் இருக்கா, வீடு இருக்கா? இது எல்லாமே இயற்கையின் அடிப்படையில் இல்லை. இயற்கை ஒன்றே தான் சொல்லும், இருவரும் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கிறதா, அதைத்தான் பார்க்கணும். இப்போ ஒரு பொண்ணுக்கு பையனாக இருந்தாலும் சரி, பையனுக்கு பொண்ணாக இருந்தாலும் சரி, தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கான உடலின் திறனும் அறிவின் திறனும் இருக்கிறதா பாருங்கள். அது இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையை வாழலாம். ஆனால் எப்போ வாழ முடியும்? நல்லா வாழ முடியும், வேதாத்திரிய தத்துவம் தெளிவாக தெரிந்தால் வாழ முடியும். நம்ம தமிழானந்த யோகத்தில் இதை ரொம்ப 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 முழுக்க தெளிவாகவே தான் கொடுப்போம். நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்லை. நான் அதனால தான் சொல்லிடுறேன், திரும்ப சொல்கிறேன், இதை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம், குற்ற உணர்வு கொள்ள வேண்டாம். நம்ம இப்படியெல்லாம் உண்மை இருக்குது, நம்ம இதெல்லாம் இவ்வளவு செய்ய முடியல, பரவாயில்ல, யாருமே கிடையாது. இதை 100% நீங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்றால் நீங்கள் ஞானியால் இருப்பீங்க. முடியாது. நம்மளாம் ஞானத்தை நோக்கிய பாதைக்கு பயணித்து கொண்டிருப்பவர்கள் தான். ஆனால் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இதை சிந்தனை செய்து மனம் ஏற்றுக்கொண்டால் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நடைமுறைக்கு வருவோம், செயல் திட்டத்துக்கு வருவோம். சரி, அப்போ தேவையை மீறிய எண்ணங்கள் முழுவதும் கெட்ட எண்ணம். சரி, இப்போது இந்த எண்ணங்கள்லாம் எங்கிருந்து வருகிறது? ஏற்கனவே தேவையை மீறி ஒரு செயல் செய்து பதிவு பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கர்மவினை பதிவு, அது எல்லாமே கர்மவினை பதிவு. தேவையை மீறி என்ன செயல் செஞ்சாலும் அது கர்மவினை பதிவு. நீங்கள் பாருங்கள், தேவைக்கு மேலே எது வாங்கினாலும் அதை பில் போட்டு ரசீது போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி தான் வாங்குறீங்க, அதானே? தேவைக்கு இப்போ பசிக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது அதுக்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா? இல்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, தேவையை மீறி. தேவைக்கு வீடுங்கிறது இருக்கட்டும், கார் வாங்குகிறோம், அதில் வசதிக்காகத்தானே வாங்குகிறோம். அப்போ அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், பதிவு பண்ணுறோம். அப்போ தேவையை மீறியது எல்லாமே என்னாகும், கர்மவினை பதிவாக மாறும். அது தேவை அளவில் இருக்குதா, தேவையை மீறுதா அப்படிங்கிறது இறைநிலையாகிய இயற்கைக்கு தெரியும். சார், தேவைக்கு ஒரு வீடு இருந்தால் அது தேவைக்கு தானே இருக்குது, பரவாயில்ல. ஆனால் நீங்கள் கணவன் மனைவி 2 குழந்தைகள் 4 பேர் இருக்கிறீங்க, 5000 சதுர அடியில் ஒரு பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டியிருக்கீங்க. இப்போ இது தேவை அடிப்படையிலான வீடா
தேவையை மீறியதா? சார் நீங்கள் என்ன சொன்னீங்க? தேவைக்கு ஒரே வீடு தான் சார், நான் இன்னொரு வீடு கட்டலை, ரெண்டாவது வீடுனா தான் தேவையை மீறினது, ஒரே வீடுனா தேவை அளவில் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது நம்மளை ஏமாற்றிக்கலாம், இறைவனை ஏமாற்ற முடியுமா? 5000 சதுரடியில் 4 பேர் குடியிருக்கிறீங்க, அது தேவையின் அளவிலா? இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரைக்குடி பக்கமெல்லாம் அப்படி தான் கட்டிப்பட்டிருக்காங்க. 2000 சதுரடி இல்லை, 5000 சதுரடி. இன்றைக்கி அந்த வீட்டை கூட்டி க்ளீன் பண்ணுறது கூட ஆள் இல்லாத அளவுக்கு அந்த வீடுகள்லாம் பராமரிக்க முடியாமல் கிடக்கிறது. அப்போ அதெல்லாம் தேவையை மீறியது. அப்போ அந்த தேவை மீறியது அப்படின்னு இந்த இயற்கை கணக்கெடுத்து விட்டது என்று சொன்னால் அதையெல்லாம் என்ன ஆயிரும்? கர்மவினை பதிவாகிவிடும். அது அங்கேருந்து எண்ணம் வந்துச்சுன்னா அது கெட்ட எண்ணம். அப்போ கர்மவினை பதிவுகளிலிருந்து எழக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் கெட்ட எண்ணம் என்று சொல்கிறோம். சரி, அப்போ நல்ல எண்ணம் என்பது, இப்போ பசிக்கு சாப்பிட்றோம், அது நல்ல எண்ணம். அப்போ அதே என்ன சொன்னோம்? இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று சாப்பிட சொன்னோம். இப்போ பசிக்கிற அளவுக்கு சாப்பிட்டோமே, இது பதிவாக இருந்து அப்படி எண்ணம் தோன்றணும், அந்த பதிவிலிருந்து தான் எண்ணம் தோன்றணுமான்னு கேட்டால் இல்லை. இது இயற்கை இயல்பு. பசி, தாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்துவேகம், இதுதான் தேவைகள். இந்த தேவைகள் என்பது இயற்கை துன்பம் என்று சொல்லுகிறோம், இயற்கையின் தேவை என்று சொல்லுகிறோம். அதற்கு அதை போக்குவதற்கு, நீக்குவதற்கு, அதை சமன் செய்வதற்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்று சொன்னால் அதுவும் இயற்கை தான். அது செயற்கை அல்ல. அப்போ அது இயற்கை என்று சொன்னால் இறைவன். அப்போ பசிக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது அது நல்ல எண்ணம் அப்படின்னா அது இறைவனுடைய எண்ணம். இது பதிவாக இருந்து அப்போ தான் அப்படின்னு இல்லை. நீங்கள் பிறந்த குழந்தை என்ன பண்ணுது? பசி அப்படின்னு சொன்னோம்னா உடனே அது அந்த உணவை அந்த தாய்ப்பாலை தானாக குடிக்குது இல்லையா? அந்த ஒரு மாடு கண்ணுக்குட்டி போட்டோடனே அதுவே போய் குடிக்குது இல்லையா? அது எந்த பதிவிலிருந்து அந்த எண்ணம் தோன்றியது? அப்போ அதுக்கு பதிவாகிருக்கா? அப்போ தான் பிறந்திருக்கு. அப்போ என்ன இருக்குது? அது இன்ஸ்டிங்க்டாக வருது. அது என்னது? அது நல்ல எண்ணம். அது இறைவனிடம் அந்த அந்த கண்ணுக்குட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம், அங்கிருந்து தோன்றக்கூடிய எண்ணம். அதே போல தான் மனிதனுக்கும் தேவையின் அளவில் பூர்த்தி செய்வதற்காக ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்று சொன்னால் அதுவும் இறைவனிடமிருந்து தோன்றுகின்ற எண்ணம். அப்போ நல்ல எண்ணம் முழுவதும் இறைவனிடமிருந்து தோன்றுகிறது. கெட்ட எண்ணம் என்பது தேவையை மீறி நாம் செய்திருந்தால், அது பதிவாக இருந்தால் அந்த கெட்ட எண்ணம் வரும், இல்லாட்டி வராது. கெட்ட எண்ணம் என்பது வர வேண்டும் என்று அவசியமில்லை ஒரு மனிதனுக்கு. ஆனால் நல்ல எண்ணம் என்பது வராமல் இருக்குமா? வரும். நீங்கள் பெரிய ஒரு ஞானி என்று வைத்துக்கொள்ளுங்கள், கர்ம வினையெல்லாம் கழித்து அடர்த்தியை குறைத்து விட்ட ஒரு ஞானி, அவரிடம் கெட்ட எண்ணம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ கெட்ட எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அவருக்கு நல்ல எண்ணம் வருகிறதா இல்லையா? அந்த ஒரு ஞானி எங்கேயாவது ஒரு துன்பம் என்று சொன்னால் அந்த துன்பத்தை போக்குவதற்கு ஏதாவது செய்கிறாரா? செய்கிறார். அது எங்கேருந்து வருகிறது? அவர்கிட்ட கெட்ட எண்ணம்ங்கிறதுக்கு பதிவே இல்லை, அது நல்ல பதிவிலிருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நல்ல பதிவு இருந்தால்தான் அதை செய்ய முடியும்னு சொன்னால், அவர் ஏற்கனவே இந்த துன்பத்தை போக்கி இருந்து அந்த பதிவு இருந்தால்தான் அதை போக்க முடியும் அப்படின்னு வச்சுங்க. அப்படியெல்லாம் இல்லை. எங்கு எந்த துன்பம் இருந்தாலும் அந்த துன்பத்துக்கு தகுந்தால் போல் அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்ற எண்ணம் இறைநிலையிலிருந்து, இறைவனுடையது, அங்கிருந்து வரும்.
அதுக்கு ஏற்கனவே அது மாதிரி துன்பத்தை போக்குன அனுபவம் என்ற பதிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. துன்பம் போக்குதல் என்பது கருணை, துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்பது அன்பு. இந்த ரெண்டு யாருடைய குணம்? இறைவனுடைய குணம். அப்போ அந்த இடத்துல துன்பம் போக்குதல் என்ற எண்ணம், அது ஒரே எண்ணம் தான். அதை எப்படி போக்கணும் அப்படிங்கிறது நாம் ஏற்கனவே எப்படி போக்கணுமோ அதே போல் போக்கணும். அந்த பதிவின் அடிப்படையில் போக்கணும். நம்ம அப்பா அம்மா எப்படி போக்கினாங்களோ அது மாதிரி போக்கணும். இதுக்கெல்லாம் அப்படியெல்லாம் தேவையில்லை. ஒரு துன்பம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த துன்பம் அந்த இடத்தில் எப்படி போக்க வேண்டும் என்ற ஒரு அறிவு அந்த இறைவனுக்கு, இறைநிலைக்கு தெரியும். அந்த இடத்துல போக்குறது. இதுக்கு அனுபவ பதிவு என்பதெல்லாம் தேவையில்லை. அது அப்போ அது முழுக்க 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 நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றல். அது எது? அதுதான் அந்த கொள்ளுமாற்றல் தான் தள்ளு மாற்றலாக வருதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அப்போ கொள்ளுமாற்றலே தள்ளு மாற்றலாக வருவது என்பது நல்ல எண்ணம். கொள்ளுமாற்றல் என்பது இந்த சூழ்ந்தழுத்து மாற்றல். அந்த சூழ்ந்தழுத்து மாற்றல் மையத்துக்கு போய் அது அப்படியே எண்ணமாக வருவது என்பது தான் நல்ல எண்ணம். ஆனால் அதே கொள்ளுமாற்றலாகிய சூழ்ந்தழுத்து மாற்றல் ஒன்றை தள்ளி கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது கெட்ட எண்ணம். எதை தள்ளி கொண்டு வருகிறது? அந்த தேவை மீறிய அனுபவ பதிவு, கர்மவினை பதிவு. அந்த பதிவில் இருக்கக்கூடிய அந்த பதிவிலிருந்து ஒரு எண்ணத்தை அதை தள்ளி கொண்டு வந்தால் அந்த தள்ளு மாற்றல் அங்கே இருக்கிறத தள்ளி மேலே கொண்டு வருது. அது கெட்ட எண்ணம். அதுவே தள்ளு மாற்றலாக வெறுமையாக வரும்போது நல்ல எண்ணம். அது ஒன்றை தள்ளி கொண்டு வந்தால் அது கெட்ட எண்ணம். சரி, இப்போது இந்த இடத்துல இது மேலே எண்ணமாக வருகிறதே, இந்த எண்ணமாக வருவது எல்லாம் எங்கிருந்து வருகிறது? பொதுவாக மருத்துவம் என்ன சொல்லுகிறது? எண்ணம் முழுவதும் மூளையிலிருந்து வருகிறது என்று சொல்லுகிறது. எண்ணம் எல்லாம் மூளையில் தான் பதிவாக இருக்குது, மூளையிலிருந்து தான் வருது அப்படின்னு சொல்லுது. மூளையில் பதிவு இருக்கிறது, எண்ணப்பதிவு அப்படின்னு இருக்குது. மூளையில் எண்ணப்பதிவுன்னு சொல்கிறோம். ஆனால் அது மூளையிலேயே இருக்கான்னு கேட்டால், மூளையின் வழியாக அது கர்மயத்தில் போய் கர்ம வினையாக பதிந்து விடுகிறது. ஆனால் மூளையில் இருக்குது. மூளையின் வழியாகத்தான் அது என்னாகும்? அது மலரும். மூளையின் வழியாகத்தான் மலரும். அப்போ இப்போ இந்த இடத்துல இந்த மூளையின் வழியாக வெளிப்படக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறத நம்ம ஒரு வித்தியாசமாக சிந்திப்பதற்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை ஒன்று கிடைத்தது. நம்ம சரையா அதாவது இந்த நான் எனது என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அதை பேசி கொண்டிருக்கும் பொழுது இடையில் ஒரு இடத்துல என்ன சொன்னார்? இப்போது நான் என்பது ஒன்று, எனது என்பது ஒன்று. சரி, இப்போ இதில் எது கெட்டது என்று கேட்டால், பொதுவாக நம்ம என்ன சொல்லிடுவோம்? நான் எனது என்ற தன்முனைப்பு அகல வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். நான் எனது ரெண்டுமே தன்முனைப்பு தான் என்று சொல்லுவோம். இப்போது ஐயா சொல்லும்போது ஒரு வித்தியாசமாக அவர் சொல்லுவார். என்னன்னு சொன்னோம்னா, இந்த நான் என்பது எது? அது பியூர் நான் அப்படின்னு சொன்னோம்னா, அது நான் யார் என்று நம்ம சிந்தனை செய்து பார்க்கும்போது அதில் ஒரு விடையை கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அறிவாகி தெய்வம் என்று கண்டுபிடிச்சோம். நான் இந்த பெயர் அல்ல, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனமும் அல்ல, நான் இந்த உயிரும் அல்ல, நான் உயிரின் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் என்று நம்ம தற்சோதனை பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ நான் என்பது எது? அறிவு.
அப்போ அது என்னது? அதுதான் உண்மை. அப்போ நான் என்பதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த எனதுன்னு ஒன்று வந்துச்சு பாருங்கள். மயக்கத்தில் எனதுன்னு ஒன்று வந்துச்சு பாருங்கள். இந்த எனதுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. என்னது? பொருள் இருக்கும், பதவி இருக்கும், பேர் இருக்கும், மதம் இருக்கும், ஜாதி இருக்கும். இதெல்லாம் எனதுகள்னு வந்திருக்கும். இந்த எனதுகளை தாங்கிய நான் இருக்குது பாருங்க, அந்த நான் தான் கெட்டது. இந்த எனதுகளை தாங்காத நான்கிறது அறிவாகிய தெய்வம் அப்படின்னு ஒரு பெரிய விளக்கத்தை ஐயா கொடுத்தாங்க. அப்போ எனதுகளினால் கூடிய நான் என்று அடிக்கடி சொல்லுவாங்க. எனதுகளினால் கூடிய நான். அப்போ எனதுகளினால் கூடிய நான் தான் கெட்டது. அந்த எனதுகள் இல்லாத நான் இருக்கு பாருங்க, அது பியூரஸ்ட் நான். அது எது? அறிவாகிய தெய்வம். அப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் எனது என்ற சிறுகற்பானை அப்படின்னு சொல்கிறோமே, அது எதை சொல்லுகிறது என்று சொன்னால், எனது என்பதையும் இந்த எனதுகளினால் வந்த நான் என்பதும் தான் பிரச்சனை. இப்போது நான் கலெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு நான் வருது. அதில் என்ன? அந்த கலெக்டருங்கிறது எனதாக மாறிவிட்டது. நான் இந்த மதம், நான் இவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு இந்த எனதுகளை வைத்துக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம்? அந்த எனதுகளினால் அந்த நானை பார்க்கிறோம். எனதுகளினால் அந்த நான் தான் என்ன பண்ணுது? அகங்காரமாக மாறுகிறது. அந்த எனதுகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் என்பது அறிவாகிய தெய்வமாக இருக்கும். அப்போ இந்த இரண்டு தன்முனைப்பில் நான் எனதுன்னு பொதுவாக சொல்கிறது இல்லை. எனதுகளினாலான நானும் எனதுகளும், அதுதான் பிரச்சனை. அப்போ இந்த இடத்துல அந்த நான் என்ற ஒரு எண்ணம் எனது என்று, இப்போ எனதுகளினால் வந்த நான்கிறதும் அந்த பியூர் நான் அப்படிங்கிறதுக்கும் அந்த எண்ணமும் எங்கெங்கேருந்து வரும் அப்படின்னு அன்றைக்கி சேரையா ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த பியூரஸ்ட் நான் என்பது அந்த எண்ணம் எதன் வழியாக வெளிப்படும் என்று சொன்னால், பீனியல் கிளாண்டின் வழியாக வெளிப்படும் என்று சொன்னார். இந்த எனதுகளினால் வந்தது. அப்போ எனதுகள் எல்லாமே எதன் வழியாக எண்ணமாக வெளிப்படும் என்று சொன்னால், மூளை செல்களின் வழியாக வெளிப்படும் என்று சொன்னார். அப்போ இந்த இடம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனையாக இருந்தது என்று எனக்கு தோன்றியது. பாருங்கள், இப்போது பீனியல் கிளாண்ட் எங்கே இருக்குது? மூளையினுடைய கீழ் தண்டு பகுதியில் ஒரு மாங்காய் வடிவத்தில் அங்கே இருக்குது. அதுக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்படியே சுழுமுனை நாடி கனெக்ட் ஆகிடும். இந்த மூளையினுடைய கீழ் தண்டு, அந்த அடிபாகம், அந்த பீனியல் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், அதனுடைய டிப்பு எங்கே கனெக்ட் ஆகிருக்கும்? சுழுமுனை நாடியில் கனெக்ட் ஆகிருக்கும். சரி, அப்படியே கீழே வாங்க. சுழுமுனை நாடி அது எங்கே மூலாதாரத்தில் போய் அந்த சுழுமுனை நாடி எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைய உயிர்த்துகளின் மையத்தில் தான் இருக்கும், போய் முடியாது. அப்போ அந்த உயிர்த்துகளின் மையத்தில் இருக்கக்கூடிய சுற்றவெளி, அந்த வெளியிலிருந்து அப்படியே மேலே எழும்பி வர்றதான் சுழுமுனை நாடி. அப்போ அந்த சுழுமுனை நாடி நேராக அங்கே கர்மயத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்திலிருந்து மேலே உயர்ந்து பீனியல் கிளாண்டின் வழியாக, உச்சியின் வழியாக வெளிப்படும். இங்கே வெளிப்படுறது தான் அந்த நான் என்பது, எனதுகளினால் இல்லாத நான். அது இந்த பீனியல் கிளாண்டின் வழியாக வெளிப்படக்கூடிய எண்ணம். சரி, எனதுகளினால் கூடியதான் அப்படின்னா அது எப்படி வரும்? மூளை செல்களின் வழியாகன்னு சொன்னார். அது எப்படி இருக்க முடியும் என்று சொன்னால், அது முழுதும்
இந்த இடகலை பெண்களை நாடிகள் என்று சொல்லுகிறோமே, இந்த சூரிய நாடி சந்திர நாடி என்று சொல்கிறோமே, இந்த 2 நாடிகளும் எப்படி பயணிக்கிறது, எவ்வாறு அது எங்கு வருகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அது ரெண்டும் என்ன ஆகுது, கால் கட்டவரில் ஆரம்பித்து கருமையத்தில் 2 கிராஸ் ஆகி சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தியில் கிராஸ் பண்ணி அந்த கழுத்துக்கு பின்னாடி போய் அப்படியே மேலே அந்த தலைக்கு மேலே ஒரு ஓரமாக அப்படியே வந்து அந்த மூளை செல்கள் முழுவதும் பரவி அப்படியே அந்த ஓரமாகவே வந்து அந்த மூக்கினுடைய ஓரத்தில் வந்து முடியுது. 2 நாடியும் 2 மூக்குக்கும் நடுவில் வந்து முடியும். இதில் வலது பக்கம் வரக்கூடிய நாடி சூரிய நாடி அப்பாவனுடைய நாடின்னு சொல்கிறோம், இது சந்திர நாடி அம்மாவனுடைய நாடின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், தந்தை வழிவந்த கர்மவினை பதிவுகள், அதை சார்ந்து நாம் செய்த கர்மவினை பதிவுகள், இதெல்லாமே இந்த வலது நாடியில் சூரிய நாடியில் வந்து முடியுது. தாய் வழி வந்ததெல்லாம் இடது நாடியில் முடியுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது இந்த தலையில் மேலே போய் அப்படி வர்ற இடம் பாருங்கள், அந்த மூளையின் 2 பகுதிகளிலும் மூளை செல்கள் முழுவதும் பரவி அங்கேருந்து மூக்குக்கிட்ட வந்து அது முடியுது. அப்போ ஆனால் அது மூளையினுடைய மையத்தில் அந்த நம்ம உச்சியை டச் பண்ணாது. அந்த உச்சிக்கு 2 பக்கத்துலேயும் அந்த நாடி அப்படி தான் வரும். இது சுழுமுனை நாடியை டச் பண்ணாது. இந்த இடகலை பெண்களை நாடிகள் சுழுமுனை நாடியை டச் பண்ணாது. சரி, அப்போ அப்படி வரும்போது இப்போ என்ன ஆகுது, இந்த கர்மவினை பதிவுகள் நம்ம கர்மயத்தில் இருக்கிறதே, அவை என்னமாக வருவது என்பது எப்படி வருகிறது என்று சொன்னால், இந்த சுழுமுனை நாடியை விட்டுட்டு இந்த இடகலை பெண்களை நாடிகளின் வழியாக வந்து இந்த மூளை செல்களுக்கு வந்து மூளை செல்களின் மூலமாக அது கெட்ட எண்ணமாக வெளிப்படுகிறது. இது எனதுகளினால் வந்த எண்ணம். இந்த எனதுகளினால் வந்த எண்ணம் முழுதும் கெட்டது. இப்போது பசிக்கு உணவு அப்படின்னு சொன்னால் அது எனது கிடையாது, அது பசிக்கான உணவு, அவ்வளோதான். இந்த பசி என்ற துன்பத்தை போக்குவதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட அந்த உணவு, அது இறைவனுக்கான உணவு. அதனால் அது இறைவனுக்கு சமர்ப்பணம் சொல்லியிருக்கோம். எனதுங்கிறது கிடையாது. உணவை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய். நம்மளால இப்போ சமர்ப்பணம் செய்ய முடியாது. ஏன்னா தேவை அளவில் சாப்பிட்டோம்னா தான் சமர்ப்பணம் பண்ண முடியும். அதுக்காக நம்ம என்ன சொல்லிட்டாங்க பெரியவங்க, அது சமர்ப்பணம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அது தேவையளவில் நிற்குங்கிறதுக்காக சொன்னாங்க. அதுக்காகத்தான் அந்த இறை வணக்கம் சொல்லி இறைவனை நினைத்து கொண்டு சாப்பிடுனாங்க. நம்ம சாப்பிட உட்காரும்போதே பசியே இல்லாமல் உட்கார்ந்தோம்னா எப்படி சமர்ப்பணம் பண்ணுறது? அது எனதாக மாறிவிடும். இப்போது தேவையை மீறி உணவு இருந்தாலும் அது எனதுகள், தேவையை மீறிய பொருள்கள் இருந்தால் அது எனதுகள், இது எல்லாமே எனதுகள் தான். அப்போ இந்த எனதுகள் அப்படிங்கிறது முழுவதும் அங்கே பதிவாக இருக்கும், கர்மவினையாக இருக்கும். அந்த எனதுகளிலிருந்து வரக்கூடிய எண்ணம் எல்லாமே இடகலை பெண்களை நாடியின் வழியாக மூளை செல்களின் வழியாக வெளிப்படும். அது கெட்ட எண்ணமாக வருகிறது. நல்ல எண்ணம் என்பது அந்த கர்மயத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்திலிருந்து அதனுடைய அன்பும் கருணையும். அன்பு என்பது துன்பம் கொடுக்காமல் இருத்தல். அதில் ஒரு எண்ணம் கிடையாதுங்க, அது ஒரு இருப்பு. துன்பம் கொடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாலே நம்ம எப்படி இருக்கோம்னா அது எண்ணம்னு சொல்ல முடியாது. அது எண்ணமே தோன்றாதங்க. இருப்பு என்று சொன்னால் என்ன? அது இறைவன். இருப்பு என்று சொன்னாலே இறைவன். நீங்கள் கொஞ்ச நேரம் எண்ணம் இல்லாமல் சும்மாரு, அடிக்கடி சரியாக சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் சும்மா இருப்பார். சும்மா இருக்கிறோம், எண்ணம் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? இறைவனாக இருக்கிறோம். என்ன சார் சும்மா இருந்தாலே இறைவனாக இருக்கிறோமா? ஆமாம்,
இறைவனுடைய தன்மை என்ன? இறைநிலை எப்படி இருக்கும்? சும்மா இருக்கும், அசையாதது. சிவம். அப்போ நம்ம சும்மா இருந்தோம்னா அதுவும் சிவன் தானே. அப்போ துன்பம் கொடுக்காமல் இருத்தல் என்பது அன்பு. அப்போ அன்பாக இருக்கிறோம் என்று சொன்னால் இறைவனாகவே இருக்கிறோம் என்று சொல்கிறோம். சரி, கருணை என்பது துன்பம் போக்குதல், இறைவனுடைய கருணை. அப்போ அதுதான் நல்ல எண்ணம். நல்ல எண்ணம் முழுதும் அந்த இறைத்தன்மையில் இருக்கக்கூடிய கருணை என்பது தான் நல்ல எண்ணம். துன்பம் போக்குதல் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தாங்க நல்ல எண்ணம். அது ஒன்று தான் நல்ல எண்ணம். அது எங்கேருந்து வருது? மையத்திலிருந்து சுழுமுனை நாடியின் வழியாக பீனியல் கிளாண்டிலிருந்து பீனியல் கிளாண்டை டச் பண்ணி உச்சியின் வழியாக வெளிப்படக்கூடியது நல்ல எண்ணம். அப்போ ஏசரையா அந்த நான் என்பது பீனியல் கிளாண்டு மூலமாக வெளிப்படுகிறது, எனதுகள் என்பது மூளை செல்கள் மூலமாக வெளிப்படுகிறது என்று அவர் சொன்னதை நாம் இப்போது விரிவாக நம்ம ஒரு புரிதலாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இதை புரிஞ்சு பாருங்கள், சிந்தனை செஞ்சு பாருங்கள், நிறைய விளக்கம் கிடைக்கும். ஆக நமக்கு இதனால் தான் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடகலை பெண்களை நாடிகள் இந்த மூக்குக்கிட்ட முடியுது. அது மூளை செல்களின் வழியாக வரும்போது அங்கே எண்ணம், நம்மிடம் என்னென்ன கெட்ட எண்ணங்கள்லாம் எனதுகளெல்லாம் சார்ந்த அந்த பதிவுகள் இருக்குதுன்னு நமக்கு இந்த மூக்கினுடைய இரு பக்கத்தில் இருந்தும் நம்மகிட்ட காமிக்கிறது தான் இந்த முகத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பாடு. அதனால தான் இந்த எனதுகள் என்ற பதிவுகள் இருக்கிறத காட்டுறது தான் நம்ம முகம். இதைத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுகிறார். அதனால் இன்றைக்கி 850 கோடி மனிதர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு முகமும் வேறுபடுது. உடம்பெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், முகம் மட்டும் வேறுபடும். அப்போ வேறுபாட்டுக்கு காரணம் என்ன? இந்த எனதுகளினால் ஆன எண்ணம். இந்த எனதுகள் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். எனதுகள்ங்கிறது இருக்கும், எனதுகள் மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிறவங்களுடைய முகத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும். நான் அந்த டிபேட்டில் இருக்கவங்களுடைய ஒரு டிபேட்டில் ஒரு ஏரியாவுக்கு போனேன். அந்த டிபேட்டில் இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் எல்லாம், வயசான லேடிஸ் முகத்தை பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். அவங்க எல்லாமே அந்த பேசிக்கான அந்த தேவை அளவுக்கு அப்படி வேலை செய்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அப்படி முடிச்சிடறாங்க. அப்போ அங்கே நிறைய வித்தியாசங்கள் தெரியல. அப்போ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் 5 அறிவு விலங்கினத்துக்கு போய் பாருங்கள், தேவை அளவில் முடிச்சிடும். அதனுடைய முகத்தில் எல்லா விலங்குகளுடைய முகமும் ஒரே மாதிரி இருக்கும். கலர் ஒன்றா டிஃப்ரென்ஸாக இருக்கும். கருப்பு கலரில் ஒரு 10 ஆடு மூஞ்சியை பார்த்தோம்னா மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 காக்கா மூஞ்சியை பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். வித்தியாசங்கள் இல்லை. மனித முகத்தில் மட்டும்தான் வித்தியாசம். இதற்கு காரணம் இந்த எனதுகளால் ஆன அந்த கர்மவினை பதிவினுடைய வெளிப்பாட்டை இந்த இடகலை பெண்களை நாடிகள் முகத்தின் மையத்திலே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால்தான் முகத்திலே இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஆக இந்த கெட்ட எண்ணங்கள் வெளிப்படுவது எல்லாமே கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை பதிவுகளின் அடிப்படையில் இடகலை பெண்களை நாடிகளின் வழியாக மூளை செல்களின் வழியாக மூளை செல்களுக்குள்ளாக வரும்போது அது என்னமாக வரும்? அது முகத்தில் காட்டும்போது இந்த முகத்தில் அங்கே இருக்கிறதுனுடைய வெளிப்பாடை காட்டும். நீங்கள் கர்மவினையை கலைந்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய முகம் ஒரு காலகட்டத்தில் மாறிவிடும். மகரிஷி இளம் வயசில் இருந்த அவருடைய முகத்தையும் கொஞ்சம் ஞானம் பெற்ற பிறகு அவருடைய முகத்திலும் எவ்வளவு வித்தியாசம் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் நன்றாக இருக்கக்கூடிய அந்த முகத்தினுடைய அமைப்பு கூட கொடூரமான செயல்களை செய்து கொண்டிருந்தார், அந்த முகம் கொடூரமாக மாறிவிடுகிறது. அப்போ இது என்னென்னா அங்கே இருக்கிறத அது எடுத்து காட்டுகிறது என்பது தான் அர்த்தம். அப்போ இந்த இடகலை பெண்களை நாடிகள் மூளையின் வழியாக மூளையில் வரும்போது மூளையின் வழியாக என்னமாக வரும்? முகத்தின் வழியாக நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்
என்பதை நமக்கே காட்டக்கூடியதாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே இந்த நான் என்பது பியூர் நான் என்பது அறிவாகிய தெய்வம்தான், அதில் தவறே இல்லை. இந்த எனதுகளினால் வந்த நான் என்பது தான் அது தவறானது, கர்ம வினையாக மாறுகிறது. அப்போ எனதுகள் என்ற ஒன்றை தாங்கிய அனைத்தும் மூளை செல்களின் வழியாக எண்ணமாக கெட்ட எண்ணமாக வருகிறது. அது இல்லாத அந்த நான் என்ற அறிவாகிய தெய்வம் அன்பாகவும் இருந்து கொண்டு கருணையாக வெளிப்படுவது தான் நல்ல எண்ணம். அப்போ நல்ல எண்ணம் என்பது இறைவனுடையது, கெட்ட எண்ணம் என்பது நம்முடையது. நம்முடையதுன்னு என்ன? எனதுகளினாலானது. அப்போ எனது அப்படின்னு சொன்னோம்னா கெட்ட எண்ணம் எனது, நல்ல எண்ணம் இறைவனுடையது என்ற புரிதலை இன்று புரிந்து கொள்வோம். இதை நன்கு சிந்தனை செய்து பாருங்கள், ஆய்வு செய்து சிந்தனை பண்ணி பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு தேவை மீறுவது என்பதை நாம் என்ன பண்ணுவோம், இதை நல்ல சிந்தனை பண்ணிங்கன்னா அந்த தேவை மீறுதல் என்பது கொஞ்சம் குறையும். இங்கு தான் நாம் பக்குவப்படுகிறோம். அதற்காகத்தான் இன்றைய சிந்தனை என்று கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.